கொரோனாவுக்கு ஒருவர் பலியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இவரின் உயிரிழப்பிற்கு கொரோனா பாதிப்பு மட்டும்தான் காரணமா, வேறு ஏதேனும் இணை நோய் இருந்ததா, என்ன சூழல், விவரிங்க. சேலம் மேட்டூர் அருகே உள்ள குளத்தூர் சேத்துக்குழி பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் ஜேசிபி வாகனம் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குடும்பத்தினர் தமிழரசனை மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தமிழரசனை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது வீரியமற்ற கொரோனா பாதிப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் தமிழரசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தனர். மேலும் சிறுநீரக பாதிப்பு மற்றும் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பாதிப்புகளும் இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி தமிழரசன் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் இவருக்கு வீரியமற்ற கொரோனா பாதிப்பு இருந்து வந்ததாகவும், குறிப்பாக உயிரிழந்ததற்கு காரணம் கிட்னி பாதிப்பு மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாகவே அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது உள்ளதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவருக்கு கொரோனா பாதிப்பு இருந்ததாகவும் அது வீரியமற்ற முறையில் இருந்ததாகவும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.